ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 9, 5 எடப்புள்ளி வச்சு இந்த கோலம் போட்டிருக்கேன். ரொம்ப சின்ன கோலம், ரொம்ப ஈஸியான கோலம் கூட, பிகினர்ஸ் கூட போட முடியும். எந்த கஷ்டமுமே இல்லை இதில். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்ப்போமா? வாங்க. 9, 8, 7, 6, 5 எடப்புள்ளி வச்சுருக்கேன். இப்போது நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிப்போம். இந்த 6 பக்கமும் 6 புள்ளி இருக்குல்ல, இதை ஜாயின் பண்ணிப்போம். இதே போல் இதுக்கு கீழே 3 புள்ளி இருக்குல்ல, அதையும் சேர்த்து இப்படி ஜாயின் பண்ணிப்போம். இன்னொரு வரிசையில் இது 3 புள்ளி ஜாயின் ஆகுது. இது 2, இது 3. இதுக்கு கீழே ஒரு 3 புள்ளிக்கும் கீழே 2, 1 இருக்குல்ல, இதை இப்படி ஒரு சுற்றி இதில் கொண்டாந்து ஜாயின் பண்ணிவிடுவோம். இதே போல் 6 பக்கமும் இந்த புள்ளிக்கு இதில் கொண்டாந்து இந்த ஒரு புள்ளியில் கொண்டாந்து ஜாயின் பண்ணுறோம். அதே போல் இந்த பக்கம் 6 பக்கமும் இப்போ ஜாயின் பண்ணிட்டோம். இதில் ஒரு கோடு போட்டு ஒரு ரவுண்டு. ரொம்ப ஈஸி. இதில் 2 பக்கமும் 2 சுற்றி போடுறோம். அவ்வளோதான். இப்போ இந்த ஒரு புள்ளி இருக்குல்ல, இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2, 4 புள்ளி இருக்குது ஒரு டைமண்ட் மாதிரி. இதில் இந்த 2 புள்ளியையும் சேர்த்து ஒரு திலகம் மாதிரி போட்டுக்கலாம். நடுவில் இருக்க 2 புள்ளிகளையும் சேர்த்து ஒரு திலகம் மாதிரி போடுறோம். இதில் பக்கத்தில் 2 புள்ளி இருக்குல்ல, இதோட சுற்றி விட்டுடலாம். ஈஸியாக தானே இருக்குது, ஒன்றும் கஷ்டமே இல்லை. பார்த்தீங்களா? இப்போ இதில் ஒரு சின்ன ஸ்டாண்டு போட்டுருவோமா? இந்த இடத்துல ஒரு சின்ன 3 வளைவு.
நடுவில் இந்த ரவுண்டை சுற்றி புள்ளி வச்சுருக்கேன். ஒரு சின்ன டிசைன் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் சும்மா புள்ளியாக வச்சுருக்கேன். இப்போது இந்த மூணு புள்ளியை ஜாயின் பண்ணி ஒரு கோடு போட்டோம்ல, இதை இந்த புள்ளியோட, இது இந்த புள்ளியோட, அதே போல் இது இந்த புள்ளியோட, இது இந்த புள்ளியோட வளைஞ்சி வருது. ஒன்று கோட்டோட உள்பக்கமும் அடுத்தது வெளிப்பக்கமும் வருது, வளைஞ்சி. ரொம்ப ஈஸியான கோலம்தான். நீங்களும் போட்டு பாருங்கள். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு கோலத்தோடு வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.